இயேசு நாமத்தில் நாமும் வாழ்த்துவோம், நாமும் வாழ்த்துவோம். பிறந்த நாள் வந்து சேர்ந்ததே, நாளும் வாழ்த்துவோம் நல்ல மீட்பர் இயேசு நாமத்தில். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சிந்தனை என்று சொல்வதை விட இரங்கல் என்று சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், உலகமே இன்றைக்கு மிகுந்த அதிர்வோடு பார்த்த, இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாத ஒரு விபத்து, அண்மையில் நடந்த விமான விபத்து. அந்த விமான விபத்தை குறித்த தகவல்கள், அதில் இறந்தவர்களை பற்றிய தகவல் குறிப்புகள், வாழ்க்கை குறிப்புகள், யார் யார் என்னென்ன ஆசைகளோடு போனார்கள் என்பதையெல்லாம் கடந்த ஒரு வாரமாக நாம் பேசி தீர்த்து விட்டோம். கடைசியாக இது கடவுளுடைய சித்தம், கடவுளை நாம் கேள்வி கேட்க முடியாது, ஏன் இத்தகைய மிகப்பெரிய விபத்துக்களை அவர் அனுமதிக்கிறார் என்றெல்லாம் கூட சிலர் கேட்கிறார்கள். விபத்துக்கான காரணம், தொழில்நுட்ப காரணம், இவர் காரணம், அவர் காரணம் என்றெல்லாம் விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலேயும் நமக்கு இன்னொரு கேள்வி, அதில் ஏதுமே அறியாத, பாவம் அறியாத, இன்னும் வாழாத சில சின்ன குழந்தைகள், வாழ்க்கையை முழுமையாக தொடங்குகிற ஒன்றுமே தெரியாத பச்சிளம் குழந்தைகளும் சேர்ந்து பரிதவித்து இருந்திருக்கிறார்களே, இவற்றையெல்லாம் எப்படி உள்வாங்கிக் கொள்வது என்பதை குறித்து தான் நம்முடைய அங்கலாய்ப்புகளும் ஆதங்கங்களும் வருத்தங்களும் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாள் கழித்து வேறொரு விஷயத்தை குறித்து நாம் பேச ஆரம்பித்து விடுவோம். இத்தகைய நிகழ்வுகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? சில மரணங்களுக்கு போகிற பொழுது அந்த மரித்தவர் திடீரென்று மரித்து விட்டார், நன்றாக இருந்தார், இப்படிதான் சாப்பிட்டு கொண்டிருந்தார், சாயங்காலம் அங்கே போலான்னு சொல்லி கொண்டிருந்தார், திடீரென்று இறந்து விட்டார் என்று சொல்வதையெல்லாம் நாம் கேட்கிறோம். அந்த நேரத்தில் அந்த மரணத்து வீட்டில் இருக்கிறவரை, அந்த சூடிலிருந்து வெளியே வருகிறவரை நமக்கு வாழ்க்கை கொடுத்துச்சா, எந்த நேரத்துலையும் நம்ம போயிடுவோம்ப்பா, நம்ம ஒழுங்கா இருக்கணும்ப்பான்னு நினைக்கிறோம். ஆனா அங்கிருந்து வந்து நம்ம பழைய வாழ்க்கைக்குள்ள திரும்பி நம்ம பழையபடியே இருக்க ஆரம்பிச்சிடும். அந்த மரணத்தில் கிடைத்த எச்சரிப்பு, இந்த மரணத்தில் கிடைத்த உள்ளுணர்வு தொடர்வதில்லை என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தம், இல்லையா? ஆனா அவ்வப்பொழுது இது போன்று வாழ்க்கை நிச்சயமில்லை என்பதை இயற்கையும் இது போன்ற சம்பவங்களும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஒரு அருமையான செய்யுங்க இருக்கு. பிறந்தவுடன் ஒரு மனிதனுக்கு எது நிச்சயம் என்றால் ஒன்றே ஒன்றுதான் நிச்சயம், மரணம் தான் நிச்சயம், இல்லையா? அவன் படிக்க போறானா, பணக்காரனாக போறானா, அவனுக்கு கல்யாணம் ஆக போதா, அவன் சந்ததி பெருக போதா, அவன் பெரிய ஆளாக போறானா, ஒண்ணுமில்ல, அதெல்லாம் தெரியாது. பிறந்த உடனே அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு அஷ்யூர்டு ப்ரோக்ராம் என்னன்னா, அடுத்து அவன் சாவ போறான், அவ்வளவுதான், இல்லையா? எனவே மரணம் நிச்சயம் என்பதை இது போன்ற நிகழ்வுகள், சுனாமி வந்தப்போ 1 மாசம் அதை பத்தியே பேசணும். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு அதை விட்டுரும். வெள்ளம் வந்து அதிலே சேர்ந்த போது கொஞ்ச நாள் அதை பற்றி பேசுகிறோம். இப்ப எல்லா இயற்கையும் இப்படி போன்ற கோர சம்பவங்களும் மனிதனுக்கு தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறது ஒன்றுதான், உன் வாழ்க்கை நிச்சயமற்றது, தினந்தோறும் உன் வாழ்க்கையை குறித்த ஒரு தெளிவோடு நீ வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா, இப்ப நிச்சயமற்றதுன்னு சொல்லி நான் ஒன்றும் செய்யாம இருக்குல்ல. வாழ கடவுள் அனுமதித்திருக்கிறார். அவர் அனுமதிக்கிறவரை சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும். இது நிலை, இது நிஜம், நான் தான் நிரந்தரம் என்கிற தலைகணத்தோடு ஆட்டம் போட விடாமல், எப்பொழுதும் உன் வாழ்க்கை முடிப்பதற்கான காரணிகளை கடவுள் அனுப்பி வைப்பார் என்கிற எச்சரிப்பு தொடர்ந்து உன் பின்னால் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற கோர சம்பவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வேற எதுவும் இதை குறித்து பேசுவதற்கில்லை. அந்த குடும்பங்களுக்காக நாம் வருத்தம் தெரிவிக்கிறோம், அந்த குடும்பங்களில் தொடர்ந்து வருத்தப்படுவதற்காக நாம் ஜெபிக்கிறோம். இவைகளை தாண்டி ஒவ்வொரு மரணத்திலிருந்தும் வாழ்கிறவன் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் இது போன்ற கோர மரணங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், வாழ்க்கை நிச்சயமற்றது. நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் நாம் நிரந்தரமாக வாழப்போவதாக நினைத்து உன்னை ஒழித்து விடுவேன், அவனை காலி செய்து விடுவேன், இவனை பழி வாங்கி விடுவேன், நான் யார் தெரியுமா, என் பவர் என்ன தெரியுமா என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, எதுவும் தெரிய வேண்டாம். ஒன்று தெரிந்தால் போதும், உன் வாழ்க்கை நிச்சயமற்றது. நிகழ்காலத்தில் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த மரணத்திலிருந்து சின்ன சின்ன வெளிச்சத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். அன்புக்கினிய வான்மலர் நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே என் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியும் கூட. இந்த நாளிலே தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி பரிசுத்த பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின முதலாம் நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்தின் 18வது வாக்கியம், எவ்விஷயத்திலும் நன்றி செலுத்துங்கள், கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை பற்றிய தேவ சித்தம் இதுவே என்பதே. எவ்விஷயத்திலும் நன்றி செலுத்துங்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக்கி உங்களை பற்றிய தேவ சித்தம் இதுவே என்பதே. அன்புக்குரியவர்களே, நன்றி செலுத்துவது நன்றி செலுத்துவது ஒரு நல்ல குணமாக இருக்கிறது. இந்த பகுதியில் தான் நாம் நன்றிகளை அதிகமாய் சொல்வதில்லை. வெளி தேசங்களிலே, வெளி நாடுகளிலே, குறிப்பாக வெளிநாடுகளிலே ஒரு பொருளை நாம் கொடுப்போமானால் உடனடியாக தேங்க்யூ என்று சொல்வார்கள், அவர்களும் நோ மென்ஷன் என்று சொல்வார்கள். ஆனால் நாம் இங்கே ஒரு உதவி கேட்போமானால் அது ஒரு மிகப்பெரிய உதவியாக எடுத்துக்கொள்ளாமல் நன்றி என்கிற வார்த்தை தவிர்த்து விட்டு நாம் போய்கொண்டே இருப்போம். ஆனால் அங்கே நண்பர்களானாலும் கூட நன்றி சொல்வது அவர்களுடைய பழக்கமாக இருக்கிறது, அவருடைய வாழ்வுக்குரிய பழக்கமாக அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த திரு வார்த்தையில எவ்விஷயத்திலும் நன்றி செலுத்துங்கள் என்று பவுலடிகளார் தெசலோனிக்க திருச்சபைக்கு அறிவுரை கூறுகிறார். எவ்விஷயத்திலும் என்பது மிக முக்கியமான ஒன்று. நன்றி செலுத்துவதற்கும் கூட நாம் காரணங்களை வைத்திருக்கிறோம். நாம் எதையாவது ஒன்றை கேட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், அது கிடைத்தால் மாத்திரமே நன்றி என்று சொல்வோம். ஆனால் திருமறை சொல்லுகிறது எல்லா விஷயத்திலும் நன்றி சொல்லுங்கள். நம்முடைய இழப்புகளிலும் நன்றி சொல்ல வேண்டும், நம்முடைய தேவைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும், நாம் பெற்றுக்கொண்டதற்கும் நன்றி சொல்ல வேண்டும், நாம் பெற்றிருக்கிற எல்லா விதமான கிருபையின் வாழ்வுக்காக நன்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்புகிற வாழ்வாக இருக்கிறது. ஒருவேளை திருமறையிலே பழைய ஏற்பாட்டின் பகுதியில் விசேஷமாய் நன்றி செலுத்துவது என்பது அறிக்கை செய்வது என்று சொல்லப்படுகிறது. டு கன்ஃபஸ். எவ்விதமாக அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உபாகம் புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக கடவுள் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொரு முறையும் முதற்கனியை கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்கையாக்கி நன்றி படையலாக கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்க வேண்டும், எவ்விதமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது, நீங்கள் உங்களுடைய வாழ்வை நினைத்து கொள்ள வேண்டும். உங்கள் தகப்பன் சிரியா தேசத்தான் அலைந்து திரிந்தவன். இந்த நிலையில் அவன் பலத்த சாதியாய் எகிப்திலே குடியேறினான். எகிப்திலே குடியேறின போது எகிப்தின் அடிமைத்தனம் வந்தது. அடிமைத்தனத்தில் இருந்த போது கடவுளை நோக்கி பார்த்தீர்கள். கடவுள் உங்கள் கூக்குரலை கேட்டார். தமது புய பலத்தினாலும் வல்லமையினாலும் உங்களை விடுவித்திருக்கிறார். இந்த விடுதலை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே இந்த விடுதலையின் வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்குரியதாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நன்றியை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக உபாகம் புத்தகத்தில் சுட்டி காட்டுகிறார். அதாவது என்ன அர்த்தம் என்று சொன்னால், விடுதலை உங்களுடைய வாழ்வோடு இருக்கிறது. விடுதலை வாழ்வோடு இருப்பது மாத்திரமல்ல, விடுதலை தந்த கடவுளுடைய அன்பு உங்கள் வாழ்வோடு இருக்கிறது. கடவுளுடைய கிருபை உங்களுடைய வாழ்வோடு இருப்பதனாலே எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அறிக்கையாக்கி, விசுவாச அறிக்கை என்பதே நன்றிக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதை உபாகம் புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலே கடவுள் அங்கே சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, நன்றி செலுத்துவது என்பது ஏதோ ஒரு வார்த்தையினால் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய மேலான அன்பை நாம் எவ்விதத்தில் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் திருமறை சொல்லுகிற சத்தியம். அதைத்தான் 103ஆம் சங்கீதத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லிவிட்டு, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி அவரை உடனடியாக சொல்லும் போது, உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோயை குணமாக்கி உன்னை பாதாளத்துக்கு விலக்கி மீட்டு அவர் உன்னுடைய கிருபையினால் இரக்கம் பாராட்டி என்று சொல்லி உன் வயதை திரும்ப வாலிப வயது போலாக்கி கழுகுக்கு சமானமாய் உறுதியாக்கி வைத்திருக்கிறார், உன்னை திருப்தி ஆக்கி இருக்கிறார். இப்படி திருப்தியை பெற்றுக்கொண்ட நீ, அக்கிரமங்களை மன்னிப்பு பெற்றுக்கொண்ட நீ, உன் நோயிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீ நன்றி உள்ளவனாயிரு என்று சங்கீதக்காரன் அங்கே சுட்டி காட்டுகிறார். எப்படி நம்முடைய அக்கிரமங்களை விளக்கினார், அதையும் மிக அழகாக சங்கீதத்தில் சொல்லும் போது, கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம், பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள தூரம், அவ்விதமாக அந்த தூரம் என்பது சொல்லும் போது ஒரு முடிவில்லாதது. அப்போ கடவுள் தமது முடிவில்லாத அன்பினாலே, முடிவில்லாத இரக்கத்தினாலே உன் அக்கிரமங்களை மன்னித்திருப்பதனாலே நீ எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சங்கீதம் வலியுறுத்துகிறது. இது ஒரு பக்கம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவும் கூட நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு ஒருவரும் போய்கொண்டிருந்த போது 10 தொழுநோயாளிகள், தொழுநோய் என்பது அக்காலத்திலே மிகவும் கொடுமையான ஒரு வியாதியாக, பெரிய வியாதி என்று சொல்லப்பட்டது. அவர்கள் ஊருக்குள் வசிக்க முடியாத ஒரு நிலை. அவர்கள் பாளையத்திற்கு அப்புறம் என்று சொல்லும் போது ஊருக்கு அப்பால்
வெளிப்பகுதிகளிலே தங்கி வாழக்கூடிய அவல நிலையில் இருந்த 10 தொழுநோயாளிகள் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை பார்த்தபோது அவர்கள், ஐயரே உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கு என்று சொல்ல போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆசாரியரிடத்தில் போய் காண்பீங்கள் என்று. அவர்களும் போனார்கள். போகும் வழி ஆசாரியரிடத்தில் காண்பிப்பதற்கு முன்பாக சுகம் பெற்றார்கள். சுகம் பெற்று மகிழ்ச்சியோடு 9-10 பேரும் தங்களுடைய வீடுகளுக்கு போனார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி திரும்பி வருகிறார். அவர் சமாரியன் என்று சொல்லப்படுகிறார். அந்த மனிதன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து முகங்குப்புற விழுந்து தம்மை முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு சம்பவம் லூக்கா சுவிசேஷத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு அடுத்ததாக கேட்கிறார், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவோ, மீதி 9 பேர் எங்கே என்று கேட்பதன் வழியாக நன்றி உணர்வு ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்பதை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். பல நேரங்களிலே நாம் கடவுளத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறந்து போகிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நன்மை தம்முடைய சொந்த குமாரன் இயேசுவை தந்தது. அவருடைய சிலுவை மரணத்தின் வழியாக நம் பாவங்களை மன்னித்தது. நம்முடைய அக்கிரமங்களை நினையாமல் இருப்பேன் என்று சொல்லி நம்மை முழுவதுமாக்கி கடவுளின் பிள்ளை என்கிற உரிமையை கொடுத்திருக்கிறாரே, அந்த உரிமை மிக ஆசீர்வாதமானது. அதற்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய தேவை உலக பிரகாரமான தேவைகளுக்கு மாத்திரமல்ல, நாம் பெற்றுக்கொண்டே மீட்பின் வாழ்வுக்காக, ரட்சிப்பின் வாழ்வுக்காக, பாவ மன்னிப்பின் வாழ்வுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதோடு கூட எவ்விஷயத்திலும் நன்றி சொல்ல வேண்டும். நன்மை பெற்றாலும் சரி, தீமை பெற்றாலும் சரி, நாம் சுகம் பெற்றாலும் சரி, அல்லது சுகவீனத்திலும் சரி, பலத்திலும் சரி, பலவீனத்திலும் சரி, கர்த்தருக்கு நன்றி என்கிற உணர்வை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுவே உங்களை பற்றிய கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவ சித்தம் என்று பவுலடிகளார் சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை பவுல் தன்னுடைய பல நிலைகளிலும் பாடுகள் மத்தியிலும் கூட கடவுளுடைய அன்பை ருசித்தவர். அவர் 3 தரம் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், அவர் சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு போதும் என்று. அதோடு கூட பவுல் அந்த கிருபையில் நிலைத்திருந்தார், அந்த அன்பில் நிலைத்திருந்தார், கடவுளுக்கு நன்றி உள்ளவராக இருந்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஆல்வேஸ் தேங்க் காட். ஒருவேளை அவிதமான வாழ்வுக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று. எப்போ நான் துதிப்பேன்? ஏனென்றால் கடவுளுடைய கட்டுப்பாட்டில், அவருடைய அன்பின் கட்டுப்பாட்டில், அவருடைய இரக்கத்தின் கட்டுப்பாட்டில், அவருடைய சொந்த குமாரன் இயேசுவின் நிமித்தமாய் அவருடைய பிள்ளைகளாக நம்மை வைத்திருக்கிறார் என்கிற உணர்வுகளை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது எல்லா விஷயத்திலும் நன்றியுள்ளவர்களாய் நாம் மாறுவோம். ஆகவே இந்த நாளில் நன்றியுள்ளவர்களாக மாறுவோம், எவ்விஷயத்திலும் நன்றி சொல்லுவோம். இதுவே கடவுள் இயேசு கிறிஸ்துவிலே உங்களை குறித்து, உங்களை பற்றிய அவர் விரும்புகிற விருப்பமாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நாம் செபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் திரிய கடவுளை, இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எவ்விஷயத்திலும் உமக்கு நன்றி சொல்லும்படியாய், நன்றியுள்ளவர்களாய் இருக்கும்படியாய், நீர் எங்களுக்கு எங்கள் மேல் கொண்ட அன்பிற்காய், இரக்கத்திற்காய், இந்த சொந்த குமாரனே தந்தவர், எல்லாவற்றையும் தருவீர் என்கிற நம்பிக்கையில உம்மை மாத்திரமே சார்ந்து உம்மிடத்தில் நன்றியுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உதவி பாராட்டும். நீர் எங்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் நல்லொரு ஐக்கியமாய் நடத்தணும் உங்கள் யாவரோடும் எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆமேன். God bless you all. வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.